போல் ஏல செகண்ட் ரவுண்டில் கடைசி மேட்சா தேவகோட்டை டிசிசி விசஸ் நெசவாளர் காலனி. அதாவது தேவகோட்டை டிசிசி டாஸ் ஒன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெசவாளர் காலனிக்காண்டி ஓப்பனிங் பேரா பாண்டி அண்ட் அஜித் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாண்டி, நான் ஸ்ட்ரைக்கில் அஜித். அதே மாதிரி தேவகோட்டை டிசிசிக்கு பவுலரா பாண்டியன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பாண்டி டு பாண்டி. சென்சிபிளாக தட்டிட்டு போயிருக்காரு. ஒரு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. நெசவாளர் காலனிக்காண்டி ஓப்பனிங் பேரா பாண்டி அண்ட் அஜித் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாண்டி, நான் ஸ்ட்ரைக்கில் அஜித். அதே மாதிரி தேவகோட்டை டிசிசிக்கு பவுலரா பாண்டியன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பாண்டி டு பாண்டி. சென்சிபிளாக தட்டிட்டு போயிருக்காரு. ஒரு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. மாற்றி சொல்லிட்டேன். நான் ஸ்ட்ரைக்கரில் அன்பு, அஜித்துடைய தம்பி. இவர் நல்ல ஒரு பெரிய சடுக்கான முயற்சி. டாட் பாலா மாத்திருக்காரு பாண்டியன். நேரா தட்டியிருக்காரு. சிங்கிள் தான் போகும்னு நினைக்கிறேன். எஸ், சிங்கிள் மட்டும்தான். அங்கே சப்ஜெக்ட் மாது நிற்கிறாரு. பால் பாண்டி டு பாண்டி. நேரா அடிச்சிருக்காரு. அங்கேயும் நல்ல ஃபீல்ட் இருக்காங்க. ஒரு ரன் தான் நினைக்கிறேன். எஸ், ஒரு ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. ஃபோர்த்து பால் பாண்டியன் டு அன்பு. ஸ்லாட்டில் போட்ட பாலை நேராக அடிச்சிருக்காரு. திரும்பவும் சிங்கிள் தான் வரும். அங்கே ஃபீல்டர் நல்லா த்ரோ எறிகிறாரு. எஸ், சிங்கிள் மட்டும் தான் வந்திருக்கு. ஃபிஃப்த் பால் பாண்டியன் டு பாண்டி. காலிலே போட்டிருக்காருங்க கொண்டாந்து. டாட் பாலாக மாற வேண்டியது இங்கே சிங்கிளாக மாறி இருக்கு. கீப்பரே போய் எடுத்திருக்காரு ராமண்ணே. போன ஓவர் போட்ட பாண்டியன் 5 சிங்கிள் ஒரு டாட் போட்டு 5 ரன்னுக்கு ஓவரை போட்டு கொடுத்து போயிருக்காரு. நல்ல ஒரு பந்து வச்சு. செகண்ட் ஓவர் போடுறதுக்காண்டி டிசிசி தேவக்கோட்டையிலேருந்து மோட்டோ விக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பாண்டி ஸ்ட்ரைக்கில், மோட்டோ டு பாண்டி. நல்ல ஒரு லோ டாஸ் தரையிலே அடிச்சிருக்காரு. 2 ரன் புஷ் பண்ணுவாங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் போடுறாரு மோட்டோ பாண்டிக்கு. யாக்கிங் நல்லா யாக்கருங்க. கீப்பர் மிஸ் பண்ணதுனால ஒரு ரன் ஓடி எடுத்தாங்க. தேர்ட் பால் மோட்டோ டு அன்பு. நேராக கவர்ஸில் அடிச்சாருங்க. அங்கே விக்கி கையில் கேட்ச். கவர்ஸில் அடித்தது நல்ல ஷாட் தான் இருந்தாலும் கேட்சா மாதிரி விக்கெட்டை கொடுத்து வெளியே போகிறாரு அன்பு. ஃபோர்த்து பால் சாமி நியூ பேட்ஸ்மேன். வந்த உடனே கவர்ஸில் எடுத்து அடிச்சிருக்காருங்க. 2 ரன் புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இங்கே ஃபீல்டர் மாது சப்ஸ்ட் நிற்கிறாரு. 2வது ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சாமி அவர் சந்திச்ச ஃபர்ஸ்ட் பந்திலேயே 2 கொண்டாந்துருக்காரு. ஃபிஃப்த் பால் நல்லா யாக்கருங்க. நல்ல ஒரு கம்பேக் மோட்டோ பவுலர் கிட்ட இருந்து. டாட் பாலா போட்டிருக்காரு. கடைசி பந்தையும் டாட்டா போட்டிருக்காருங்க. சின்ன கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ஓவரை எக்ஸ்ட்ராடனரியா போட்டு போயிருக்காரு மோட்டோ. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மோட்டோவும் இந்த ஓவர் 5 ரன்ல போட்டு போறாரு. அதனால போன ஓவர் 5, இந்த ஓவர் 5, 10 ரன் ஆடிருக்காங்க நெசவாளர் காலனி. கடைசி ஓவர் போடுறதுக்காண்டி தேவகோட்டை டிசிசிலேருந்து ரவி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பாண்டி. ஃபர்ஸ்ட் பால் ரவி டு பாண்டி. ஒரு டிப் இருந்துச்சுங்க. சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் பேட்டி பண்ணன்னு தெரியல. பேட்டி பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு அம்பேர். ஃபர்ஸ்ட் பால் டாட்டா போட்டிருக்காரு ரவி. 2வது பால் ரவி டு பாண்டி. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எடுத்து கவர்ஸில் அடிச்சிருக்காரு. 2 ரன் புஷ் பண்ணுவாங்க எப்படியும். அங்கே ஃபீல்டர் இருக்காரு. 2வது ரன் ஓடிட்டாங்க. தேர்ட் பால் ரவி டு பாண்டி. அதுவும் டாட் பாலா போட்டிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் ரவி டு பாண்டி. லோட்டாஸை தரையிலே அடிச்சிருக்காரு. 2வது ரன் புஷ் பண்ணுறாங்களாம் பார்ப்போம். அங்கே மிஸ்ஃபீல்டு வேற பவுண்டரி ஆயிடுச்சுங்க. 1 2 இருந்த இடத்துல மிஸ்ஃபீல்டு விட்டு பவுண்டரியா மாத்திட்டாரு அங்கே இருந்த ஃபீல்டர். லக்கிலி பாண்டி அடிச்ச பால் பவுண்டரியா மாறி இருக்கு. கடைசி 2 பந்து தரையிலே அடிச்சிருக்காரு பாண்டி. அங்கே ரன் அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் பால் பாண்டி டு சாமி. எடுத்து அடிச்சிருக்காரு சாமி லெக் ஸ்டம்ப்லேயே. கண்டிப்பாக 2 ரன் புஷ் பண்ணுவாங்க. அவர் நல்ல ஃபீல்டரும் கூட. த்ரோ எரிஞ்சிட்டாரு. 1 ரன் 1 விக்கெட்டுங்க. ஸோ 3 ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. எம்எம்சிசி நெசவாளர் காலனி அணி வந்து 3 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. தேவகோட்டை டிசிசி 3 ஓவருக்கு 18 அடிச்சா இந்த மேட்ச் ஜெயிச்சு 3rd ரவுண்டில் போகலாம். நெசவாளர் காலனி எம்எம்சி டீம் காண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சிவா வந்திருக்காரு. அதே மாதிரி தேவகோட்டை டிசிசி காண்டி ஓப்பனிங் பேரா ஸ்ட்ரைக்கில் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் பாண்டியன். 2 பேருமே நல்ல பேட்ஸ்மேன் கூட. சிவா டு விக்கி. கவர்ஸ்ல எடுத்து அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி ஆகுதான் பார்ப்போம். மொத பந்துலையே விக்கி அவர் பவுண்டரி எடுத்திருக்காருங்க.
பால் சிவா டோக்கி நேரா எடுத்து அடிச்சிருக்காரு குறுக்கல. ஃபீல்டர் அன்பு நல்லா த்ரோ எறிவாரு. ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாண்டியன் போன மேட்ச் 4 பவுண்டரிக்கு மேலே அடிச்சு அந்த டீமை ஜெயிக்க வச்சவர். சிவா டு பாண்டியன் தேர்ட் பால். ரிவர்சிவ் முயற்சி நல்லா குயிக்கராக போயிடுச்சுங்க. அடுக்க முடியாத 4. சொன்ன மாதிரி பாண்டியன் ஒரு பேட்டில் இருந்து மொத்த பந்திலே 4 வந்திருக்கு. பெரிய சார் ஆடக்கூடிய ஆள் தான். ஃபோர்த்து பால் சிவா டு பாண்டியன். கவர்ஸ்லேயே அடிச்சிருக்காருங்க. அதுவும் பவுண்டரி ஆகுதான்னு பார்ப்போம். தடுக்கவே முடியாது. அதுவும் பவுண்டரி தான். கண்டினியூஸாக 2 பவுண்டரி அடிச்சிருக்காருங்க பாண்டியன். ஃபிஃப்த் பால் சிவா டு பாண்டியன். அதுவும் ரிவர்சிவ் முயற்சி. கீப்பர் கைக்கே வந்துருச்சு பந்து. லாஸ்ட் பால் சிவா டு பாண்டியன். அதையும் ஆஸ்டம்லேயே அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் இருக்காரு. மிஸ்ஃபீல்ட் ஆயிடுச்சு. மிஸ்ஃபீல்ட் ஆயிருந்தாலும் ஒரு ரன் போதும் நின்ட்டாங்க. நல்ல சென்சிபிள் பிளே. ஓவரில் 14 ரன் அடிச்சிருக்காங்க டிசிசி தேவக்கோட்டை. பேலன்ஸ் இருக்க 2 ஓவருக்கு 4 ரன் அடிச்சா டிசிசி ஜெயிக்கலாம். செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி ராஜ் வந்திருக்காரு. ராஜ் டு பாண்டியன். ஃபர்ஸ்ட் பால் கவர்ஸில் எடுத்து அதே மாதிரி அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி ஆகுதா எத்தனை பார்ப்போம். இங்கே ஃபீல்டர் 6 சப்ஸ்டியூட் 2 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. ராஜ் டு பாண்டியன் செகண்ட் பால். லெக் பைஸில் ஒரு ரன் ஓடிடுவாங்க. ஒரு ரன் ஓடி கோர்ஸால் லெவல் ஒரு ரன் அடித்தா டிசிசி ஜெயிச்சிருவாங்க. இன்னும் 10 பால் முழுசாக இருக்கு. பார்ப்போம் பெரிய ஷாட்டில் வருதா சிங்கிளில் வருதான்னு. சென்சிபிளாக தூக்கி கொடுத்து சிங்கிள் மட்டும் ஆடி டீமை ஜெயிக்க வச்சிருக்காருங்க விக்கி. அதோட இன்னைக்கு டேல 4வது டீமா டிசிசி செகண்ட் ரவுண்ட் ஜெயிச்சு தேர்ட் ரவுண்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. மொத்தம் 4 டீம் தேர்ட் ரவுண்டுக்குள்ள இருக்காங்க. இன்னைக்கு டே போல்ல 2 போல் நடக்குது. 2 போல்ல இருந்து 4 டீம் செலக்ட் ஆயிருக்காங்க தேர்ட் ரவுண்ட்ல. ஃபர்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் செகண்ட் தேர்ட் ரவுண்ட் வின்னர்ஸ் டைரக்டா செமி போயிருவாங்க. பார்ப்போம் யார் யார் செமி போறாங்கன்னு.